கைஸ், லெமன் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கேஸ் ஆன் பண்ணி அதுக்கு தேவையான பாத்திரம் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்புறமா கடுகு, கருவேப்பிலை, அப்புறமா உள்ளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். இதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டோம் அப்படின்னா உப்பு நல்லா ஆட் ஆயிரும். அதுக்கப்புறமா ஒரு வரமிளகாய் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறமா வீட்டில் லெமன் சாத பொடியும் புளி சாத பொடியும் இருந்துச்சு. ரெண்டுமே கம்மியாக இருந்ததுனால நான் ரெண்டுமே ஆட் பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ரெண்டையுமே ஆட் பண்ணிட்டேன். ரெண்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு ஆயில் வந்து நல்லா கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் கூட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா இது வந்து கொஞ்சம் நேரம் கிண்டுனா போதும். அப்புறமா சாதம் தான் ஆட் பண்ணணும். சாதத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.